நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட பின் தார்மீக அடிப்படையில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதுவை சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் வெளியிடப்பட்டவுடன் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்தார். இதனையடுத்து அவர் ராஜ்நிவாசுக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. பின்னர் அவர் தார்மீக அடிப்படையில் தனது பதவியை ராஜினாமா செய்ததாக கூறினார். இதனையடுத்து அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி கூட்டணி ஆட்சி அமைக்கிறார். இது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடன் பேச்சு நடத்த சென்னை செல்ல இருக்கிறார். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. புதுவையில் ஆட்சி அமைக்க 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் போதுமானது. இதில் ரங்கசாமி வெற்றி பெற்றுள்ள 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 29 ஆகும். அதனால் மெஜாரிட்டிக்கு 15 உறுப்பினர்கள் பலம் இருந்தால் போதும். எனவே சுயேட்சை வேட்பாளர் VMC சிவகுமார் ஆதரவு கிடைத்தால் ரங்கசாமி தனித்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் கூட்டணி அமைத்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் என பேசப்பட்டது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்தே ரங்கசாமி ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் தனி மாநில கட்சி என்பதால் மத்திய அரசின் முழுமையான ஆதரவு கிடைக்க அண்டை மாநிலத்தில் உள்ள கட்சியின் நெருக்கம் இருப்பது நல்லது என்பதாலும் இது புதுவைக்கு நிர்வாக ரீதியாக பல வகைகளில் உதவும் என்பதாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்தே ஆட்சி அமைப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அவர் சென்னை செல்ல திட்டமிட்டுள்ளார். புதுவையில் குறிப்பிட்ட தொகுதியில் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. இது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. புதுவையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 15 இடங்களிலும், காங்கிரஸ் 7 இடங்களிலும், அதிமுக 5 இடங்களிலும், திமுக 2 இடங்களிலும் மற்றும் சுயேட்சை 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி 20 இடங்களை பெற்றது. காங்கிரஸ் திமுக கூட்டணி 9 இடங்களை பெற்றது. பலமான கூட்டணியாக அமைந்த காங்கிரஸ் இம்முறை அதிக இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்க முடியாமல் போனதற்கு பல்வேறு காரணங்களை கூறலாம். குறிப்பாக குறிப்பிட்ட தொகுதியில் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மேலும் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இவைகளை காரணமாக கூறலாம். உதாரணமாக நெல்லித்தோப்பு தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக மக்கள் பணி செய்தும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புரிந்தும் பல்வேறு சலுகைகளை வழங்கியும் மக்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தினை தக்க வைத்துக் கொண்டு இருந்த புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அறிமுகமே இல்லாத உழவர்கரை தொகுதி மக்களிடம் திரு ஜான்குமார் குறுகிய காலமே தேர்தல் களப்பணியாற்றி தொகுதி மக்களில் செல்வாக்கை பெற முடியாமல் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனால் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக வெற்றி பெற்றிருப்பார். அதன் மூலம் திமுகவிற்கு ஒரு சீட் கூடுதலாக கிடைத்திருக்கும். இதேபோல உழவர்கரை தொகுதியில் பாலனுக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அங்கு பாலன் வெற்றி பெற்றிருப்பார். இதன் மூலம் திமுகவிற்கு ஒரு சீட் கூடுதலாக கிடைத்திருக்கும். ஏனென்றால் அந்த தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட பாலனுக்கு 7500 வாக்குகளுக்கு மேல் கிடைத்தது. திமுக சார்பில் போட்டியிட்ட ஜான்குமாருக்கு 6800 வாக்குகளுக்கு மேல் கிடைத்தது. திமுக வாக்குகள் முழுவதும் பாலனுக்கு கிடைத்துள்ளது. பாலன் மற்றும் ஜான்குமார் ஆகியோர் வாங்கிய வாக்குகளை ஒன்று சேர்த்தால் 14000 வாக்குகளுக்கு மேல் வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் வாங்கிய வாக்குகளை ஒப்பிடும்போது உழவர்கரை தொகுதியில் திமுக 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும். இதேபோல புசி தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புசி ஆனந்திற்கு
காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டு திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டு அனிபால் கென்னடிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதால் புசி ஆனந்த் சுயேட்சையாக போட்டியிட்டார். அவர் திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடியை விட கூடுதலாக வாக்கு பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். புசி ஆனந்துக்கு உப்பளம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அனிபால் கென்னடி வாங்கிய 6122 வாக்கு, புசி ஆனந்த் வாங்கிய 6322 வாக்கு ஆகியவை சேர்ந்தால் 12000 வாக்குகளுக்கு மேல் வருகிறது. அதிமுக சார்பில் போட்டியிட்ட அன்பழகன் வாங்கிய வாக்கு 9536 வாக்குகள். இதனை ஒப்பிடும்போது அங்கு காங்கிரஸ் 3000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும். இதன் மூலம் காங்கிரசிற்கு ஒரு சீட் கூடுதலாக கிடைத்திருக்கும். இதேபோல காரைக்கால் நிரவி TR பட்டினம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட VM சிவகுமாருக்கு வாய்ப்பு வழங்காததால் அவர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றார். அவர் கேட்டபடி திமுக சார்பில் வாய்ப்பு வழங்கியிருந்தால் சுயேட்சை வேட்பாளர் திமுக வேட்பாளராக இருந்திருப்பார். அதன் மூலம் திமுகவிற்கு ஒரு சீட் கூடுதலாக கிடைத்திருக்கும். இதேபோல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தியாகராஜனுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி காங்கிரஸ் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் பாகூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருப்பார். இதன் மூலம் காங்கிரசிற்கு ஒரு சீட் கூடுதலாக கிடைத்திருக்கும். அதாவது தியாகராஜன் NR காங்கிரஸில் சேராமல் ராதாகிருஷ்ணனுக்காக தேர்தல் பணி செய்திருப்பார். அவரை அலட்சியப்படுத்தியதால் அவர் NR காங்கிரஸ் சார்பில் பாகூர் தொகுதியில் சபாநாயகர் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார். இப்படி பல்வேறு குழப்பங்களை காங்கிரஸ் திமுக கூட்டணி செய்ததால் அதிருப்தி அடைந்த மக்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளனர். இதனால் புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்று சொன்னால் அது மிகையாகாது. மொத்தத்தில் முதலமைச்சராக பதவியேற்க போகும் திரு ரங்கசாமியின் அலை வீசி உள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவிற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது தேர்தல் வெற்றிக்காக தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். அதேபோன்று தமிழக சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு பிரதமர் மன்மோகன் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது வெற்றிக்கும் நாளை அமைய உள்ள அவரது தலைமையிலான அரசுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உணவில் கீரை வகைகளை அதிகம் சாப்பிட்டால் வாழ்நாளை அதிகப்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உலகில் உள்ள நோய்கள் அனைத்திற்கும் மருந்துகள் இருக்கிறது. ஆனால் உணவில் கீரை வகைகளை அதிகம் சாப்பிட்டால் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்நாளை அதிகப்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்து உள்ளனர். மேலும் கீரைகள் சாப்பிடும் பழக்கத்தை சிறு வயது முதலே பழக்கப்படுத்திவிட வேண்டும் என்றும், வாரம் ஒருவேளை உண்ணா நோன்பு இருந்து அகத்திக்கீரையை உட்கொண்டால் வயிற்றில் உள்ள தேவையற்ற புழு பூச்சிகள் இறந்துவிடும் என்றும், கருவேப்பிலையை சாப்பிட்டால் பித்தம் குறையும், மூட்டு வலியை முடக்கத்தான் கீரை போக்கும் மற்றும் வெந்தயக்கீரை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் என்றும், வாரம் 2 முறை வெந்தயக்கீரை சாப்பிட்டால் சர்க்கரை நோயே வராது, மணத்தக்காளி கீரை சாப்பிட்டால் அல்சர் அண்டவே அண்டாது என்றும் கூறியுள்ளனர். ஆரம்பம் முதலே கீரை வகைகளை உட்கொண்டு வந்தால் உடல் நன்றாக இருக்கும், நோயும் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளனர். புதியதாக பதவியேற்கும் அரசு என்னை அணுகினால் மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி பெற்றுத் தருவேன் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பேட்டியில் கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் NR காங்கிரஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு திரு ரங்கசாமி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதுவை மாநில மக்கள் அளித்துள்ள தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன். புதுவை மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள் என்ற அவர், நாங்கள் அறிவித்த திட்டத்தை வருகின்ற ஆட்சியில் நிறைவேற்றினால் ஆதரவு கொடுப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் புதுவை மாநில வளர்ச்சிக்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன். இனி அமையவுள்ள அரசு திட்டங்களை நிறைவேற்ற ஒத்துழைப்பு அளிப்பேன். என்னை அணுகினால் மத்திய அரசிடம் நிதி பெற்று தருவேன். மாநில வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடுவேன். காங்கிரஸ் ஆட்சி இல்லாத சில வட மாநிலங்களுக்கு பிரதமர் பாரபட்சமின்றி நிதி வழங்கி வருகிறார். எனவே புதுவையில் அமைய உள்ள புதிய அரசுக்கும் கேட்டால் நிதி கிடைக்கும் என்று அவர் கூறினார். புதுவையில் NR காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதுவை மாநில வாக்காளர் அனைவருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை மாநில சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை வெற்றி பெறச் செய்த புதுவை வாக்காளர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும், புதுவையில் செயல்பட்டு வரும் மன்றங்கள், அமைப்புகள், சங்கங்கள் ஆகியவற்றின் நிர்வாகிகள், உறுப்பினர்களுக்கும், வெற்றிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த உடன்பிறப்புகளுக்கும் நன்றியையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் முதல்வராக பதவியேற்கும் ரங்கசாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். புதுவையில் அமையப்போகும் என்ஆர் காங்கிரஸ் அரசை ஏற்க சட்டசபை தயாராகி வருகிறது. புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற புதிய அரசை அமைக்க உள்ளது. இந்நிலையில் புதிய அரசை ஏற்க சட்டசபை தயாராகி வருகிறது. சட்டசபையில் உள்ள முதலமைச்சர், அமைச்சர்கள் அறையில் உள்ள படங்கள் அகற்றப்பட்டு புதிய இருக்கைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கிருந்த பழைய கோப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பயன்படுத்திய கோப்புகள் மற்றும் பொருட்களை அவர்கள் எடுத்துச் சென்றுவிட்ட நிலையில் சட்டசபையை தூய்மைப்படுத்தும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் வாகனங்கள் சட்டசபை வளாகத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் புதிய அரசை வரவேற்க சட்டசபை தயாராகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.